வந்து நம்ம 99 ஃபாரஸ்ட் தான் விளையாட போகிறோம். நம்ம தனியாக விளையாட போகிறது இல்லை. என்னோடய சிஸ்டருக்கு வந்து ரோப்ளாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இவ்வளோ 99 ஃபாரஸ்ட் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் இதுதான் என்னோடய சிஸ்டர். வாங்க இப்படி கேட்கலாம். இந்த கேம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஏதோ ரியல் இன்சிடென்ட் மாதிரி. நான் வந்து டைப்பர் பண்ணுறேன். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கிளைமேட் வந்து வா. இப்போ நான் வந்து விளையாட போகிறோம். இதுதான் கேம். ஓகே, என் தங்கச்சிக்கு இதை பற்றி இந்த கேம் பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் தான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து ஷார்ட்ஸில் நான் கொஞ்சம்லாம் பார்த்துருக்கேன். சரி, என்கிட்ட வந்து ஏலியன் கிளாஸ் இருக்குது. என்கிட்ட வந்து ஏலியன் கிளாஸ் இருக்கிறதுனால என்கிட்ட ரேகன் இருக்குது. இதனால் நாங்கள் வந்து கேமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏலியன் கிளாஸ் வச்சு அன்லிமிட்டட் புல்லட் ஈஸியாகவே கிட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு 2 கிட்ஸ்க்கு தான். இந்த மாதிரி மரத்தெல்லாம் வந்து வெட்டணும். ஓ, உனக்கு தெரியுமா? அதான் சொன்னல, நான் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன்னு. ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். பாட்டி தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி சாக்கில் எடுத்துக்கிட்டு இது மேலே எடுத்துக்கணும். பான் வரும், சின்ன பசங்களை காப்பாற்றணும். காட்டுவாசிங்க வருவானுங்க. அவங்க காட்டுவாசிங்க அவனுங்க வந்து அந்த மானை வந்து வழிபடுவாங்க. அந்த மானுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு எவ்ரி 3 days வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்படியே வைக்கணும். அதுக்குள்ள நீ கொஞ்சம் வெப்பன்லாம் எடுத்து கியரை போயிடு. இந்த மாதிரி எல்ஃபு உனங்களை காப்பாற்றினா நமக்கு நல்ல கியர் கொடுப்பாங்க. எங்கே இருக்காடுங்க? இங்கே ஒருத்தர் உட்காந்து ஐஸ் கடியில் மாடி இருக்காங்க. நான் சொன்னேன் அவனுங்க ஒரு கோல்டன் கிஃப்ட் தருவானுங்க. அதில் நமக்கு ரேரான இதெல்லாம் கிடைக்கும். ஓ, அப்படின்னா சாவடிக்கலாம். நல்லா சொன்னேன். அந்த ரேரான செஸ்டில் எல்லாம் ஒரு சில மரத்துலலாம் லைட்டு கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒன்று முக்கியமாக சொல்லணும். மேரி கிறிஸ்மஸ். வெல்கம் கைஸ், எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் கொண்டாடுங்க. எல்லாரும் உங்கள் கிறிஸ்மஸை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுனால தான் இது மாதிரி லைட்டு கட்டி விட்டுருக்காங்களா? ஆமாம், அது வந்து நீங்கள் வந்து அது நார்மல் ட்ரீஸில் இருக்கும். நீங்கள் அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீஸில் போடணும். அது கிறிஸ்மஸ் ட்ரீ அது வந்து நான் இப்போ இருக்கிற இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம வந்து கேம்ப் ஃபயர் அப்டேட் பண்ணும்போது அந்த சைடு அது அன்லாக் ஆகும். அந்த சைடில் தான் எப்போவுமே கிறிஸ்மஸ் ட்ரீஸ். நீ அதில் டெக்கரேட் பண்ணணும். நீ மொத்தம் 12 ட்ரீஸ் டெக்கரேட் பண்ணணும். பண்ணால் வந்து உனக்கு பன்னி ஃப்ரூட்டா? ஏன் பன்னியை கொண்டுட்டியா நீ? ஆமாம், பன்னியை கொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். இருக்கு அது உனக்கு ஃபுட் சோர்ஸ் தரும். அந்த அதுக்கிட்ட ஏதோ உனக்கு துரத்திட்டு வந்து அக்கா பார்த்துனா கேம்ப் எடுத்து வராது. இதை அடிக்க முடியாது. அதனால இப்போதைக்கு உங்ககிட்ட நல்ல ஸ்வாடார் ஆக்ஸ் இல்லை. நீ இந்த பாத்ரூமில் இருக்க. எனக்கு கேம் டீச் பண்ணணும். ப்ரோ பிளேயர் இதோ இருக்கு பாரு மானு. அது என்ன நம்ம கொல்லம் படாட்டோம். அது ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு தான். அது நம்மளோட வெறும் 3 ஸ்ட்ரைக் இருக்கும். நான் வந்து அடுத்த லெவலுக்கு உனக்காக நான் போய் பன்னி ஃபுட் எடுத்துட்டு வரேன்.
தைரியமாக வெளில போகிறேன். நான்லாம் ஃபஸ்ட்டு விளையாடுவேன். நைட்டில் வெளிலே போக மாட்டேன். பண்ணி இருக்கல இவன் செத்து போயிட்டேன். புரியா இதுலேயும் டெத் ரைல்ஸ் மாதிரி பேண்டேஜ் இருந்தால் தான் ரிலீவ் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் ஒரு 20 காயின்ஸ் எடுத்துகிட்டு இவனுங்களை காப்பாற்றணும். கொஞ்சம் ஓபியான இங்கே வா இங்கே வா எங்க இதோ கேம்ப் இருக்கு. இந்த பன்னி ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு இவன்கிட்ட கொடுத்தனா வந்து இவன் கொஞ்சம் நல்லதாக ஒரு இது தரும். அந்த அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடு. முயலோட கால் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டா நீ வந்து ஷாக் எடுத்துக்கோ. வெப்பன் வாங்கிக்கிறேன். நீ ஷாக் எடுத்துக்கோ. இப்போ இந்த உல்ஃபோடதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடு. இதுதான் உல்ஃப் பெல்ட். இதே எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடு. போகாத இது. இப்போ வந்து நீ வெப்பன் வாங்கிக்கோ, ஸ்பியர் வாங்கிக்கோ. சரி, எனக்கு தெரிஞ்சு நீ குட் ஆக்ஸ் வாங்கிக்கோ. கன்னு உனக்கு இஷ்டம், நீ வாங்கிக்கோ. ஆனால் நான் வந்து உனக்கு கன்னுக்கு நான் வந்து உனக்கு குட் ஆக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஐயோ என்ன போயிடுச்சு. என்ன பண்ண? அதுவும் பண்ணல. அப்படியே வெளில வந்துட்டியா? ஐயோ பக் எடுத்து போ. உனக்கு என்ன போயிடுச்சு. கூட வேணாம் போ இந்த இடத்த விட்டு. ஏய் நான் நீ தோல் வாங்கிட்ட குட்டி எனக்கு. ஏய் குடு கேக்ஸெல்லாம் அடி போடு. குடு நீ ஏன் அவனோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணி கும்முன்னு இருந்த? ஒன்றும் இல்லை. யாரா நீ? இங்கே ஒரு குழந்தையோட பிக்சர். ஆமாம் இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணுமா? ஆமாம், நம்ம வந்து 3வது நாள் ஃபைட்டு உன்னை ஸ்கேம் பண்ணான். என் தங்கச்சியை ஸ்கேம் பண்ணான். ஸ்கேம். ஓ இவ்வளோ உள்பிடிச்சு ஒரு இடத்துல. நான் பச்சை கையை சாப்பிடுச்சு. பச்சை சரி, எனக்கு என்னவோ உனக்கு சொல்லித்தராமல் நானே விளாட்ற மாதிரி இருக்கு. அதான் நீ பண்ணுறது. எனக்கு ஏதாச்சும் வெப்பன் வாங்கிக்கோண்ணா. இந்தா உனக்கு ஒரு வெப்பன் எடுத்துகிறேன். என்னது? கன். கன்னா? தேங்க்யூ. அதை நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகலாம். நானும் சுடுவேனா? சரி இருக்கு. நீ எங்கேயாச்சும் சர்ச் பண்ணி புல்லட் எடுக்கணும். ஆனால் என்ன மாதிரி ஒரு நாள் அன்லிமிட்டடாக சுட முடியாது. இதுக்கு லிமிட் இருக்கு. உன்னை ஸ்கேம் பண்ணிட்டவன் போயிடான். He scammed my sister. சரி இந்தா இதை எடுத்துக்கோ. ஓகே ஏஷ், இது மானு. சம்திங் டீப் இன் அ ஃபாரஸ்ட். இப்போ நம்ம பார்த்தது தான் மான். இதோ நான் உனக்காக ஐயோ என்னது அவசரத்தில் கன் அங்கேயே போட்டு வந்தேன். புல்லட்டை மட்டும் எடுத்துக்கோ. நான் உனக்கு போயிட்டு கன் அதை எடுத்துக்கோ. சாம்பிளிங்கெலாம் இது எல்லாத்தையும் நீ வந்து ஒரே இடத்துல பிளான்ட் பண்ண. சரியா? என்னது? இங்கே பாரு, இந்த மரத்தை இப்படி அடிக்கிறியா? மரத்தை அடிக்கணும். வெட்டிட்டியா? வெட்டிட்டா வந்து உனக்கு இந்த லாக்ஸ்லாம் கிடச்சிது பாரு. அதோட போகாமல் இங்கே ஒரு குட்டியாக ஒன்று இருக்குது, தெரியுதா? இதுதான் சின்ன மரம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிளான்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தனா அது பிளான்ட் ஆகிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வளர்ந்துடும். ஓ அப்படியா? சரி, இருக்கு வெப்பன் வாங்கிக்கோ.
அப்போ நான் அங்கே புல்லட் இருக்கு பாரு, அது வச்சுக்கோங்க. புல்லட்டை வச்சு நான் என்ன கையால் தூக்கி போட்டு நல்ல கேள்வி. அவன் இதுக்கு சொல்ல என்கிட்ட பதில் இல்லை. ஏய் கொஞ்ச நேரம் கம்முனு இரு. தூதானா தூபேனாவா? தூதானா தூபாய்னா தூதானா தூபாய்னா தூதானா தூபாய்னா தூதானா தூபாய்னா தூதானா தூபாய்னா தூதான். என்னது இது? ஏய் இது ஃபாங்குப்பா, உனக்கு பிடிச்ச ஃபாங்கு, உனக்கு பிடிச்ச ஃபாங்கு சாங்குப்பா. என்னன்னு சொல்லு கரெக்டா, என்னன்னு சொல்லு. இப்போதைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பல. என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லுது அண்ணா? ஓகே தான் சொல்கிறேன், என்ன சொல்லு சொல்லு. ஓலா தர்பாடி சூப்பர். இதை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பூ எடுத்து உங்களே போடணும், அந்த மாதிரி உங்ககிட்ட வச்சு பூ எடுக்கிறேன். ஒரு உனக்காக கன்னுக்கு புல்லட்டு கன்னெல்லாம் எடுத்துட்டு வரேன். நான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஃபேரி ஃபேரி கேர்ள். நீ என்னடா இருந்தாலும் நீ என்னோட அழகு கவிதான். சாரின்னு ஒரு பொண்ணு போட்டா, சாரி இருக்கா, அதுக்கப்புறம் அவளுக்கு பெரிய வீடு. அவகிட்ட போய் வியூ கொடுத்தனா அவள் 20 ஃப்ளவர்ஸ் போதெல்லாம் நமக்கு ஃப்ளவர் இது தருவாள். இப்போ ஃப்ளவர்னா அதுதானா? பாக்ஸ் ஓ பாக்ஸ் ஓ சீட், பாக்ஸ் ஓ சீட், பெரி ஃப்ளவர். எது வாங்குறது? ஃப்ளவர் வாங்கிக்கோ. ஏன்னா ஃப்ளவர் இப்போது கம்மியாக வளர்ந்துருக்குல்ல, அதே மாதிரி நிறைய வளரும். என்னடா சாந்தமே இல்லாத இடத்த கொட்டுறேன். உனக்காக கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனக்கு கோல்னு ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கன்னு 2 ஸ்டாக் புல்லட் உனக்கு தான். 2 ஸ்டாக். எங்கே போச்சு? ஐயோ ஒரு ஸ்டாக் நானே ஆக்சிடென்ட் எடுத்துட்டேன். இதோ இங்கே வா. என்னது கோலா? கோல்னு எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதுதான். ஓ இவன் என் காலில் போட்டிருக்கேன் பேர் ஸ்கேட்டிங் ஷூஸ். இது பார்க்கறதுக்கு வேற ஏதோ மாதிரி இருக்கு. இவன் என் காலில் ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டிருக்கேன் பாரு. எனக்கு இவன் நான் போயிட்டு அந்த இன்ஃபை காப்பாற்றினா அவனுக்கு கோல்டன் கிஃப்ட் தருவான். இங்கே வேறு என்னால் இதில் ஸ்கேட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, என்னால் இந்த மாதிரி வர முடியுமா? பாட்டு தப்பா மட்டும் பாருங்க. நான் இங்கே டியர் கூட விளையாண்டுட்டு இருக்கேன். இங்கே பாரு டியர் ஐஸ் கடியில் சுற்ற வச்சுருக்கேன். நான் ஸ்கேட்டிங் ஷோவில் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இங்கே போய் இங்கே பாரு டியர் பின்னாடி ஓட
ரெடியா இருக்குடா. நல்லா இருக்கு. இவனை காப்பாத்திடுவான். இதோ இருக்கு கோல்டன் கிஃப்ட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் ட்ரிப்பு. இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஆர்மர் வந்து பவர்ஃபுல் ஆகும். இது வந்து இதுக்கு போடுறது வேஸ்ட்டு, இருந்தாலும் இது அந்தளவுக்கு யூஸ் இல்லைன்றதுக்காக யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இது எப்படி வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட். ஓகே, இங்கே வந்து கோல்டு, இங்கே வந்து எடுத்துக்கோ ப்ரெசண்ட்டை. என்னது உனக்கு அப்படியே பின்னாடி வாயேன். நான் நெருப்புக்கிற இடத்துல இருக்கேன். எனக்கு எங்கே இடம் இருக்குன்னு தெரியல. இங்கே வா, நீ அங்கேயே நில்லு. நீ நிற்கிற இடத்துல நில்லு, நான் உன்னை பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? நான் பண்ணுறேன்னு சொல்லு. நீ வந்து மேப் கிட்ட போய் மூட்டிகிட்டு இருக்க. இங்கே வா, என்னை ஃபாலோ பண்ணு. என்ன ஃபாலோ பண்ணு. இங்கே இருக்க. இங்கே டயப்பர் போட்டிருக்கியா? என்ன டயப்பர் மாதிரி இருக்கு? ஐயோ, இவனை நோட்டீஸ் பண்ணியா? நீ நடக்கும்போது உன் கால் அடி நூலை பதியுது. ஆமாம், நான் பனி இடத்துல இருக்கோம். முடிஞ்ச என்ன பிடி பார்க்கலாம். நீ தான் பாசிட்டா. நான் தான் வந்து அந்த மான்ஸ்டர் பாசிட்டா. நான் பாசிட்டாவா? சரி, விளையாடுறது போதும். ஜம்ப் பண்ணி வா. வந்து இந்த ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணு. உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Let's see your luck. See my luck. Yeah! Spear. அது எனக்கு தர முடியுமா? பச்சை கலர் அது இருக்கு. அது பாய்சன் ஸ்பியர். நார்மல் ஸ்பியரோட பவர்ஃபுல். அப்படியே வச்சுக்கோ. ஜாலியா இருக்க. ஜாலியா இருக்க. அவனுங்க வரானுங்க. யாரு? அந்த 3 பேரோட யாரு? மொக்க பீஸ். அது காட்டு. அவனுக்கு இப்போதான் மொக்க பீஸாக வருவானுங்க. போக போக ஹார்டாக வருவானுங்க. ப்ளீஸ் பாட்டு மட்டும் பார்க்காத. பாருங்க கைஸ், இவங்க தான் வந்து அந்த டியரை வந்து வழி பெற்றவனுங்க. இவனுங்க வந்து அந்த நமக்கு அந்த டியருக்காக ஃபுட்டு, இந்த டியரை வந்து ஹாப்பி பண்ணனுக்காக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நான் கிட்டறேங்க தெரியல. ஓ, என்ன நீ காப்பாத்து. ஐயோ வீட்டுக்கு போகணுப்பா. ஐயோ, சுத்துட்டா. ஏன் இப்படி பண்ற? நல்லா தானே இருந்தது. நீ தானே சொன்ன இந்த கேம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. வெளில போறேன். நான் வெளில போறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி வச்சுக்கிட்டு நீங்களே சொல்லுங்க. சரி கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.